ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக, இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக இதற்காக நம்ம மத்தியில் இருக்கிற பாலான அப்பா, நீங்க முன்குறித்த நாளுக்காக திட்டத்துக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீங்க தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய வல்லமை விளங்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மனதார சபையார நாங்கள் எல்லாரும் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கர்த்தருடைய செய்தி நீ கேட்கிறது, இயேசுதான் மெய்யான தெய்வங்கிறத நீ விசுவாசிக்கிறையா? இயேசுவை தவிர வேறொருவர் இல்லைங்கிறத நீ உறுதிப்படுத்துகிறீங்க? ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நீ அர்ப்பணிக்கிறையா? இயேசுவை உன் வாழ்க்கையில உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி உன்னால முடிந்தவர்களுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்கையா? கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக வாழுவையா? தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ விட்டு கொடுத்திருக்கிற உண்மையான இந்த மகனை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்துல ஆசீர்வதித்து மகனை ஞானஸ்தானம் கொடுத்து இம்மானுவேல் என்று அவர் மரித்து அவர் 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருக்கிறாருங்கிறத நீங்க நம்புறீங்க? ஒரு நாளும் பாரம்பரியமான காரியத்திற்கு, உலக பிரகாரமான சடங்குகளுக்கு, உலக பிரகாரமான காரியத்திற்கு செய்ய மாட்டேங்கிறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க. இயேசு வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்வேன்னு இயேசுவை பற்றி அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்து தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களுக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக, அருமையான சகோதரர் ஆண்டவருக்கு முன்பதாக பரலோகம் இதை கேட்டிருந்த பவுல் என்று சொல்லி அவருடைய ரத்தம் என் பாவத்தை மன்னித்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாருங்கிறத கடைசி வரைக்கும் நான் இயேசுவுக்காக வாழுவேன்னு சொல்லி நீ உறுதியளிக்கிறையா? இந்த நாமத்தில் ஆசீர்வதித்து மகளுக்கு பிரின்சி என்று பெயரிடப்படுகிறது உண்மையான மகனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பரத்திற்கு முன்பதாகவும் அப்பா உம்முடைய சபைக்கு முன்பதாகவும் மகன் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை என் தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்ன நோக்கத்துக்காக அறிந்திருக்கிறீரோ அந்த பரம தரிசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல மகனை ஆசீர்வதித்து மகனுக்கு ஷெரமி என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி எனக்காக அவர் மரித்து 3ஆவது நாள்ல உயிரோடு கூட எழும்பினாருங்கிறத விசுவாசிக்கிறேன். கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உறுதி சொல்லுவேன். எந்த ஒரு விக்கிரகத்துக்கோ இல்லை எந்த ஒரு சடங்காச்சரியத்துக்கோ உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்துல அருமையான தாயார ஆசீர்வதித்து அப்பா இவர்களுக்கு நாங்கள் பேசன்னு சொல்லி என் பாவத்தை எல்லாம் கழுவி நீதிமானாய் மாற்றிருக்கிறேங்கிறத ஆண்டவருக்கு சாட்சியா கடைசி வரைக்கும் நான் வாழுவேன்னு ஆண்டவருக்கு உறுதி கொடுக்கிறேன். இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நடக்கிற பாதையில கடைசி வரைக்கும் வாழுவேன். ஆசீர்வதித்து மகளுக்கு வெற்றியாள் என்று பேச இயேசு மெய்யான தெய்வம்ங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ரத்தம் என் பாவத்தை மன்னித்து கழுவி இருக்கிறது நம்புறீங்களா? பாரம்பரியமான எந்த சடங்குகளும் உலக வழிபாடுகளையும் நான் இதை செய்ய மாட்டேன்னு தேவனுக்கு முன்னாடி உறுதியளிக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வீங்களா? அப்பா உம்முடைய நாமத்துல நாங்கள் ஆண்டவர் அருமையான அக்காவை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல இவர்களை ஆசீர்வதித்து அப்பா இவங்களுக்கு ரூத் என்று சொல்லி நான் விரோதமா எதையும் செய்ய மாட்டேன்.
கர்த்தருக்கு நான் சாட்சியா கடைசி வரைக்கும் வாழுவேங்கிறத நான் உறுதி செய்கிறேன். கடைசி வரைக்கும் எந்த ஒரு துன்மார்க்கமான காரியத்துல, எந்த ஒரு உலக காரியத்துல போகாதபடி இயேசுவுக்காக நான் வாழுவேன்னு சொல்லி உறுதியளிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல மகன் ஆசீர்வதித்து மகனுக்கு டேனியல் என்று பெயரிடப்படுகிறது செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு முன்பதாகவும் உம்முடைய சபைக்கு முன்பதாகவும் மகன் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. பரத்தின் தேவன் அருமையான மகனை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சபையாருக்கு முன்பதாக கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தையின்படியே மகன் நடக்க உதவி செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல மகனை ஆசீர்வதித்து மகனுக்கு டேவிட் என்று சொல்லி நான் அறிவிக்க வேண்டிய சொல்லி உறுதி கொடுக்கிறேன். கொல்லப்பட்ட தூதர்களுக்கு முன்பதாகவும் சபையாருக்கு முன்பதாகவும் உண்மையான அண்ணா உடன்படிக்கை கட்டியிருக்கிறார். அவர் சொன்னபடியே இந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிற இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து இவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துல கோவா சென்று பெருக்கப்படுகிறோம். அவர் வரும்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க, அவர்களை அழைத்துட்டு தேவ ராஜ்யத்திற்கு அவர் கடந்து போவார். ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்தேன், ஆனா இனி அவருடைய விருப்பத்தின்படி அவர் சொல்லுகிறபடி நான் வாழுவேன்னு சொல்லி இந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம வரோம். இது ஒரு உடன்படிக்கை, உடன்படிக்கை